உறவுகளுக்கு வணக்கம். திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டார். மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே சேர்த்து அவர் தான் சிஎம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் சேர்த்து அவர் சிஎம். அவர் வந்து ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அதாவது வந்து என்னென்னா, அவர் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் கட்டாயம் நான் நிறைவேற்றுவேன் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, என்னை எதிர்ப்பவர்கள், என்னை வந்து இது பண்ணவங்க எல்லாமே என்னுடைய மக்கள் தானே அப்படின்னு சொல்லி பேசி ஆரம்பித்து பதவியேற்றிருக்கிறார். நல்ல விஷயம். அண்ணன் திரு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அதை வந்து பாராட்டுவோம். ஆனால் அதை அவர் வந்து அவருடைய ஆட்சியில் இந்த போதை ஒழிப்புலாம் நான் பெரிய லெவலில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டாஸ்மாக் கடைகளை மூடுவாரான்ற ஒரு கேள்வி நம்ம காத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி அவர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம சாமானிய மக்கள் கட்டாயம் இருக்கும். அவர் பண்ணுற தவறுகள் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை கண்டிப்பாக கேட்போம். முதல் ஆளாக நம்ம அந்த குறைகளை பேச தான் போகிறோம். அதனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 100% மக்கள் 35% மக்கள் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்றைக்கி அவர் வந்து சிஎம் ஆட்சி பிடிச்சிருக்கிறாரு. பார்க்கலாம் என்னென்ன நடக்குது, என்ன வேணால் நடக்கலாம், என்னென்ன நடக்கலாம். அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குது, என்ன ஏது இருக்குன்றத பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக பார்த்து முடிவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னெல்லாம் வந்து நம்ம பசங்க சொல்லுவாங்க, நீ வந்து ஏதாவது வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோ, எங்கள் தலைவனை ஏன் விமர்சனம் பண்ணி போடுற, நாங்கள் இன்னும் அதிகாரத்துக்கு வரலையே ஏன் விமர்சனம் பண்ணி போடுறேன்னு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இனிமேல் நம்ம அதை கேட்க முடியாது. பசங்க என்னுடைய நண்பர்களுக்கும் சொல்லிடுறேன், இந்த காணொலி பார்க்குற என்னுடைய நண்பர்களுக்கும் சொல்லிடுறேன், காட்டமாக விமர்சனம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு இடத்துல தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அதற்கு பொறுப்பு யார் இப்போ இனிமேல் தலைமை பொறுப்புன்னா கண்டிப்பாக அவர் தான். கண்டிப்பாக விமர்சனம் செய்யலாம். ஏன்னா இனிமேல் அந்த உரிமை நம்மளுக்கு வந்து ஒரு குடிமக்கனாக உண்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம், எல்லாருமே வந்து இந்த கேலி கிண்டல், அதாவது இந்த கலாய்க்கிறது, இந்த கேலி கிண்டல் விமர்சனம் அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அண்ணன் திரு சீமான் அவர்கள் மீது வைப்பாங்க. எல்லாரும் வைப்பாங்க கேலி கிண்டல் விமர்சனம். நிறைய இடத்துல இது நடக்கும், பார்த்துட்ருக்கேன். பொதுவாக தமிழ்நாட்டில் இளைஞர்கள், இந்த 18 வயது தொடங்கிய இளைஞர்கள்லேருந்து ஒரு 25 வயது வரைக்கும் இருக்கிற இளைஞர்களுக்கு, பெரும்பான்மையானவர்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது. ஆனால் ஒரு விதத்தில் இப்போ நான் நல்லது நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்ததுக்கப்புறம் அந்த திரைக்காட்சியிலேருந்து அப்படியே இப்போ அரசியல் கொண்டு வந்திருக்கார். திரைக்காட்சியிலே இருந்த பிள்ளைகள், சினிமாவில் முதல் நாளாக தேட்டரில் போயிட்டு படம் பார்த்துட்டு இருந்த பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி அரசியல் பேசியிருக்கான், அரசியல் உள்ளே வந்திருக்கான். ஃபஸ்ட்டு அவன் அரசியல்லாம் என்னென்னு உள்ளே வந்துட்டான். அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இப்போ அந்த அவர்களை வந்து அரசியல் படுத்துறதுன்றது ரொம்ப ஈஸி. இவர்கள் ஏதாவது வந்து நெகட்டிவாக பண்ணாங்கன்னா அது அவருக்கே திரும்பிடும். அதனால் வந்து அரசியலை பார்த்து பண்ணணும். இந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து நம்ம அரசியலை சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு வந்து அரசியல்னால் என்ன, அடிப்படை அரசியல், வாழ்வியலில் ஒரு அரசியல் எந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதே மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுடைய கருத்தியலை கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அந்த புரிதல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ணனை விமர்சனம் செய்கிறவர்களுக்கு வந்து நான் என்ன சொல்லணுன்னா, இந்த தமிழ் தேசிய ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உலக தமிழர்களுக்கு மத்தியில் ஆதங்கம் அதிகம். ஏன் உலக தமிழர்களுக்கு மட்டும் இந்த தமிழ் தேசியம் இவ்வளோ பெரிய ஆதங்கமாக இருக்குது, தமிழ் தேசியம் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது, உலகம் முழுவதும் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு ஏன் இவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் தெரியும். ஏன்னா உலக அளவில் தமிழ் தேசியம் வந்து பேசக்கூடிய தமிழர்களுக்கு வந்து ஒரு ஆதங்கமும் வலியும் இருக்கும். ஏன்னா நம்ம பகுதியில் இப்போ நம்ம எல்லோரும் ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கோம், தமிழர்களாக இலங்கை பத்தில் தமிழர்களாக இருக்கணுன்றதுனால வந்து நம்மளுக்கு அந்த ஒரு அருமை பெருமை தெரியாது. நம்ம கொஞ்சம் வெளியே ஒரு இடம் போயிட்டு நம்மளை ஒருத்தன் அடிக்கும்போது தான் தெரியும். நம்ம வெளியே போயிட்டு ஒரு இடத்துல அடி வாங்கும்போது தான் தெரியும் நம்மளுக்குன்னு ஒரு இடம் இல்லையே. ஒருத்தர் வாடகை வீட்லேயே வாழுறாங்க, வாடகை வீட்டில் வாழறவங்களுக்கு தான் சொந்த வீட்டோட அருமை தெரியும். இப்போ சொந்த வீட்டில் வாழறவனுக்கு வந்து அது குடிச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு மீன்ஸ் ஓட்டு வீடு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கான். அப்படின்போது அவனுக்கு வீட்டோட அருமை தெரியாது. மற்ற அதாவது வந்து குடிசை வீட்டில் வாழறவனுக்கு ஒரு மித வீடு கட்டணும்னு ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கும். ஆனால் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி, என்னோடய இடம் இது, என்னோடய இடத்துல ஒரு வீடு இருக்குது அப்படின்ற ஒரு வழி இருக்கும் இல்லையா, அது வந்து வாடகை வீட்டில் வாழறவங்களுக்கு இருக்கும். வாடகை வீட்டில் வாழறவங்களுக்கு அது வழி இருக்கும். வாடகை வீட்டில் வாழறவங்க என்ன பண்ணுவாங்க,
அந்த வலியை சுமந்துக்கிட்டே போவாங்க. வீடுன்னு ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்களா? இளையராஜாவுடைய இசையில் பயங்கரமாக இருக்கும். பாலுமகேந்திராவுடைய திரைப்படம். அவங்களுடைய கனவெல்லாம் வந்து ஒரு வீடு வாங்குறதாக தான் இருக்கும். அந்த வாடகை வீட்டிலேருந்து ஒவ்வொரு வீடாக மாறி 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 போயிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக வந்து அந்த ஒரு பெரியவர் வந்து என்ன பண்ணுவார், வீட்டை கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அவர் அந்த செருப்பை கட்டிட்டு அந்த வீட்டு உள்ள வந்து கால் பதிச்சு போவார். போயிட்டு அந்த செவுர் மேலாம் அப்படியே தடவிட்டே போவார். தடவிட்டே போயிட்டு அவர் ஒரு புன்னகை ஒன்று சிரிப்பார். நேத்தி பிஜிஎம் போட்டிருப்பார் இளையராஜா. சத்தியமாக சொல்கிறேன், நிறைய டைமில் நான் ரொம்ப டிப்ரெஷன் மூடில் இருக்கும்போதெல்லாம் அந்த இசை கேட்பேன். அந்த ஒரு ஃபீல் வந்து எதுக்காக அந்த ஒரு வீட்டு கட்டின ஒரு உள்ள வருது அப்படின்னா, என் வீடு, என் இடத்துல என் வீடு, இனிமேல் என்னை எவனும் கேட்க முடியாது. வாடகை வீட்டில் ஒரு ஆணி அடித்து ஒரு ஃபோட்டோ மாட்டினாலும் வந்து நம்மளை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கலாம். நம்ம வந்து இனிமேல் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது என் வீடு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் அவருக்கு. அந்த மாதிரி தான் சொந்த இடம் விட்டு வாய வழி இல்லாமல் உலகம் முழுவதும் பயணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கிற தமிழர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வழி இருந்துக்கிட்டே இருக்கும். என்னால் தான் வந்து சொந்த வீடு கட்டி வாய முடியல, என் அண்ணன் தம்பி அந்த இடத்துல இருக்கான், சொந்த வீடு கட்டி அவன் வாழ்வான்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. நம்மளை அண்ணன் தம்பியாக பார்த்துட்ருக்காங்க. ஒரு தாய் தமிழகத்தில் வந்து ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவங்க தான் முதல்ல ரியாக்ட் பண்ணுவாங்க. உலக தமிழர்கள் அவங்க தான் அந்த வழியை வந்து பேசுவாங்க. அதனால தான் வந்து சொந்த வீட்டுக்காரனுக்கு வெளியே போயிட்டு வந்தால் தான் தெரியும் அதோட மதிப்பு என்னன்னு. இங்கே இருக்கிறவங்களுக்கு அதோட மதிப்பு தெரியல. அதுதான் வந்து அண்ணன் திரு சீமான் அவர்கள். அதுதான் தமிழ் தேசியம். உன்னுடைய இடம், சொந்த இடம், ஒரு வாழ்க்கை வாழன்றது தான் உன்னுடைய அடிப்படை தான். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த தமிழ் தேசியம்ன்றது தமிழர்களுடைய வாழ்வியல், தமிழர்களுக்கான ஒரு நிலம், வாழ்க்கை முறை, அதுக்கப்புறம் வேளாண்மை, அதுக்கப்புறம் வந்து தற்சார்பு, பொருளாதாரம், தமிழனுக்குன்னு வந்து இங்கே இருக்கிற சமூகங்களுக்குள்ளே வந்து சமூக நீதி பேசுதல், அவங்களுக்கு எல்லாமே சரிசமமாக கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. தமிழர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அந்த கட்சிகளை எதிர்த்து ஆளுங்கட்சி வர்க்கத்தினை எதிர்த்து போராட்டம் செய்து, இது அடிப்படையாக இவங்களுடைய வாழ்க்கை வாழ்வியலை நம்ம காப்பாற்றணுன்ற விஷயங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது. இதெல்லாம் பேசிகிட்டு இருந்த ஒரு மனுஷனை முடிச்சு விட்டாங்க, டோட்டலாக காலி பண்ணிட்டாச்சு. இனிமேல் யார் இதை பேசுவா? வேறு எந்த அரசியல்வாதினா பேசுவாங்களா? வாய்ப்பே இல்லை. திரும்பவும் அந்த மனுஷனை தான் வந்து பேசுவோம். இப்போவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. மே 18 தொடங்கிடுச்சு. இன்றைக்கி நடத்தக்கூடிய நிகழ்வு உலக தமிழர்களுடைய வலி வேதனையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம அனுசரிக்கணும்னு சொல்லி மே 18 வந்து செங்கல்பட்டில் மறைமலை நகரில் பிளான் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி அவருடைய ஸ்பீச் ரொம்ப ஃபயராக தெரியும். நம்மளுக்கு என்னன்னா, நான் வருத்தத்தோடே கொஞ்சம் பேசக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா, அந்த ஒரு மனுஷனை உள்ளே அமைச்சிருக்கலாம். சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கிடச்சிருக்குது எம்எல்ஏ எம்பி பதவிகள்லாம். இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆகச்சிறந்த போராளிகள், இவங்களுக்கு கிடைக்கல. அது வருத்தம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த விஷயத்துலேருந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க மக்கள். தயவு செஞ்சு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா அதை தான் நம்ம சொல்லணும்னு தோணுது. ஏன்னா மக்கள் ரொம்ப விருப்பப்பட்டு தேர்ந்திருக்காங்க ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாற்றம் உங்களை எதிர்த்துருக்காங்க, நான் எதிர்பார்த்துருக்காங்க. பல வருஷமாக தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கொண்டு போயிட்டு எல்லார்கிட்டையும் சேர்த்து நாம் தமிழரை எதிர்பார்க்கல. சரி, ஓகே. இப்போது இனிமேல் நடக்கிற அரசியல் நிகழ்வுகள், தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் வந்து நம்ம காத்திருந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேசுவோம். ஏன்னா வலிகள் அதிகமாக சுமந்துட்டுருக்கோம் இல்லையா? நம்ம என்ன தான் நம்ம வந்து ஒரு மனுஷனை நம்ம மறைச்சி, என்ன தான் நம்ம வந்து ஒரு மனுஷனை வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம கடந்து போயிட்டே இருந்தால் கூட அந்த மனிதனுடைய அரசியலை யாரும் மறைக்கவும் முடியாது. அந்த மனிதனை நம்ம வந்து யாரும் சாதாரணமாக எடை போட முடியாது. அவர் தான் திரு சீமான் அவர்கள். அவருடைய அரசியலை நம்ம இங்கே யாரும் புறக்கணிக்க முடியாது. இதெல்லாம் நான் சொல்லும்போது கொஞ்சம் போராக தான் இருக்கும், சத்தியமாக போராக இருக்கும். வேறு வழி கிடையாது. தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஆதங்கமும் வலியும் உள்ளே இருக்க தான் செய்யும். அது கொஞ்சம் நிறையவே இருக்குது, என்ன பண்ணுறது. அதனால் என் அன்பான நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும்
நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற அரசியலில் இனி திராவிடத்தை போன்று ஏதாவது தவறுகள் நிகழ்ந்தால் முதல் நபராக சுற்றி காட்டிக் கொண்டே இருப்போம். எந்தனா ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து அந்த நிகழ்வை மனிதர்கள்கிட்ட கடத்திக்கிட்டே இருக்க தான் வேலையாக இருக்கும். நீங்கள் சரியாக செய்தாலும் முதல் நபராக நாங்கள் அதை வரவேற்கிறோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக இனிமேல் நடக்கப் போகின்ற போராட்டங்கள் எல்லாம் பயங்கரமாக மக்கள்கிட்ட கொண்டு போய்ட்டு சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பண்ணியும் இந்த மனிதனுடைய புகழை யாருக்குமே தெரியல என்ற ஒரு வருத்தமும், கோபமும், ஆதங்கமும், வேதனையும் நிறையவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை எல்லாரையும் கொண்டு போய்ட்டு நம்ம சேர்ப்போம். நம்மளுடைய கடமை தமிழ் தேசிய பிள்ளைகள் சோர்வு அடையாமல் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பண்ண சாதனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கடத்திக்கிட்டே இருங்க. இதுக்கு மேலே நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு குரல் கொடுங்க. தமிழ் தேசியத்துக்கு நம்ம என்றைக்குமே நிற்போம். எத்தனை கட்சிகள் வந்தாலும் அத்தனை பேரையும் நம்ம எதிர்த்து அரசியல் செய்தவர்கள். இனிமே எந்த கட்சிகளாக இருந்தாலும் நாம் நம்மளுடைய உரிமைக்காகவும் தமிழ் தேசிய சித்தாந்தத்திற்காகவும் குரல் கொடுப்போம். உறவுகளுக்கு நன்றி.